ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு லத்திபவிக் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிளாக் பாக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த டாபிக் நம்ம எப்படி எடுக்கிறோன்னா அகமதாபாத் சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் டேக் ஆஃப் ஆகல 40 செகண்ட்ஸ்குள்ளே அது கிளாஷ் ஆயிடுச்சு. அது எங்கே ரீச் ஆக போச்சுன்னா லண்டனுக்கு ரீச் ஆக போச்சு. இது என்னைக்கு நடந்துச்சுன்னா ஜூன் 12 நடந்துச்சு. 242 மெம்பர்ஸ் அதில் இருந்தாங்க. இந்த ஏர்க்ராஃப்ட் பேர் என்னென்னா ஏர் இண்டியா போயிங் 787 ட்ரீம் லைனர் இந்த ஏர்க்ராஃப்ட் பேர். சரி வாங்க நம்ம பிளாக் பாக்ஸை பற்றி பார்க்கலாம். பிளாக் பாக்ஸை பற்றி நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா அது ஃப்ளைட்டில் என்ன நடக்குதுன்னு ரெக்கார்ட் பண்ணும். இது எப்படி இன்வெஸ்ட் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு ஏர்லைனர் டி ஹேவிட்லேண்ட் காமெட் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அப்போ டாக்டர் டேவிட் ரொனால்ட் டே வாரன் 1953 இது கண்டுபிடிச்சாங்க. இது ஃபஸ்ட்டு எந்த கண்ட்ரி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுச்சுன்னா ஆஸ்திரேலியா தான் இதை ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுச்சு. இப்போ நம்ம சிம்பிளாக பிளாக் பாக்ஸை பற்றி சொல்லணும்னா இன்ஃபர்மேஷன் ரெக்கார்டு இந்த குட்டி ஸ்ட்ரிப்பு மாதிரி இருக்கும்ல, மெட்டல் ஸ்ட்ரிப் அந்த மாதிரி இருக்கும். இப்போ அப்கிரேட் ஆகி மேக்னெட்டிக் ஃபார்மில் வந்துருச்சு. சாலிட் ஸ்டேட் மெமரி சிப்ஸ் அந்த ஃபார்ம்லேயே வந்துருச்சு. உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், ஏன் பிளாக் பாக்ஸ் ஆரஞ்சு கலரில் இருக்குது, அப்புறம் எதுக்கு இதை பிளாக் பாக்ஸுன்ற பேர் வச்சுருக்காங்கன்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். ஏன் இதை பிளாக் பாக்ஸுன்ற பேர் வச்சுருக்காங்கன்னா ஃப்ரான்ஸில் இருக்க ஒரு மெம்பர் இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டர் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது எல்லா திங்ஸையும் எந்த கலரில் ரெக்கார்ட் பண்ணுச்சுன்னா பிளாக் கலரில் ரெக்கார்ட் பண்ணுச்சு. அதனால அது பேர் பிளாக் பாக்ஸுன்னு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமும் ஏன் ஆரஞ்சு கலரில் அந்த பாக்ஸ் இருக்குன்னா அது பிரைட் கலராக இருந்ததுனால எங்கே ஃபால் ஆச்சுனாலும் நம்மளுக்கு கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், அகமதாபாத்தில் அந்த ரெக்கார்டர் பிளாக் பாக்ஸ் எங்கே ஃபால் ஆச்சுன்ற டவுட் உங்களுக்கு இருக்கும். அது எங்கே ஃபால் ஆச்சுன்னா ஒரு காலேஜில் ஃபால் ஆச்சு. ஒரு ஹாஸ்டல், அந்த காலேஜ் பக்கத்தில் ஒரு ஹாஸ்டல் இருக்கும், அங்கே இருந்தது. அது ஃபால் ஆனதுனால நிறையா மெம்பர்ஸோட லைஃபும் போயிடுச்சு. இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் பிளாக் பாக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இதில் 2 டைப்ஸ் இருக்குது, சிவிஆர், எஃப்டிஆர். சிவிஆர் ஃபுல் ஃபார்ம் காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர். அது கிரவுண்டில் இருந்து ஏரோப்ளேனில் இருக்காங்களே அவங்களுக்கு கான்வர்ஸ் பண்ணுறதுக்காக இந்த சிவிஆர் காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் வச்சுருக்காங்க. எஃப்டிஆர் ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர். இது 80 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணோம். நான் திரும்ப சொல்கிறேன், எஃப்டிஆர் ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர். இதில் இந்த 2 பார்ட்டுமே எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா ஏரோப்ளேனோட டெயில் இருக்குல்ல அந்த பார்ட்டில் லொக்கேட் ஆகிருக்கு, பேக் சைட் ஆஃப் த ஏரோப்ளேன். இது ஏன் பேக் சைட் ஆஃப் த ஏரோப்ளேன் வச்சுருக்காங்கன்னா அங்கே இந்த கிளாஷ் ஆயில் அந்த பேக் சைட் ஆஃப் த ஏரோப்ளேனுக்கு நிறைய இம்பேக்ட் நடக்காது. அதுக்கு கம்மியான இம்பேக்ட் தான் நடக்கும். அதனால அதை பத்திரமா அது சேஃபாக எடுத்துடலாம். இது எந்த மாதிரி செஞ்சுருக்காங்கன்னா ஸ்டீல் அப்புறம் டிட்டானியமில் செஞ்சுருக்காங்க இதை. அப்புறம் அதில் இன்னொரு பார்ட் இருக்குது, பியாக்கான்னு. அது ஒரு கேட்ஜெட். அண்டர் வாட்டரில் போயிடுச்சுன்னா அது நம்மளுக்கு சவுண்ட் இண்டிகேட் பண்ணும். அது 30 டேஸ் வரைக்கும் சவுண்ட் இண்டிகேட் பண்ணும். அதனால அந்த கேட்ஜெட்டும் பேக் சைட் ஆஃப் அந்த நம்ம 2 வச்சுருக்கோம்ல அந்த பிளாக் பாக்ஸ் அதுக்கு பக்கத்துலேயே இதையும் வச்சுருக்காங்க. அப்புறம் இதில் இந்தியன்ஸ் 169 மெம்பர்ஸ் டெத் ஆகியிருக்காங்க. பிரிட்டிஷ் 53 மெம்பர்ஸ் டெத் ஆகியிருக்காங்க. கேனடாவில் 1 மெம்பர் டெத் ஆகியிருக்காங்க. போர்ச்சுகல்ஸில் 7 மெம்பர்ஸ் டெத் ஆகியிருக்காங்க. இதில் 2 கை குழந்தைங்க, அப்புறம் 11 சில்ட்ரன்ஸ் டெத் ஆகியிருக்காங்க. நிறைய பேரோட லைஃபே போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இவ்வளோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அன்டில் தட் பாய் பாய் ஃப்ரம் லத்திபவிக் யூடியூப் சேனல்.